காதல் பால் போன்றது. நேரம் ஆக ஆக புளித்து போகும், திரிந்து போகும், விஷமாகிவிடும். மாதவன் அந்த விஷத்தை எனக்களித்தான். நான் சாகவில்லை, மாறாக அவனை கொன்றுவிட்டேன். வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாயத்தும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் பரிந்துரைக்க போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் மீரா சாது. கேஆர் மீரா அவர்கள் எழுதியிருக்காங்க. மோ செந்தில்குமார் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. எதிர் வெளியீடு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஒரு சிறப்பான காதல் கதை, காதலின் பழிவாங்கலை சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அதான் ஃபஸ்ட்டே தொடங்கும்போது சொன்னேன், காதல் பால் போன்றது, நேரம் ஆக ஆக புளித்து போகும், திரிந்து போகும், விஷமாகிவிடும் அப்படின்னு. ஸோ இது கதையோட தொடக்கத்தில் உள்ள ஒரு வரிகள் தான். இந்த நாவலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும், அது கடைசியாக சொல்கிறேன். அதற்கு முன்பு இதோட ஒரு வரி, ஒற்றை வரியாக அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, துளசி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க தான் மைய கதாபாத்திரம். அவர்களுடைய பார்வையில் தான் அந்த நாவல் மொத்தமே விரிவடையுதுன்னு சொல்லலாம். அது ஒரு ஐஐடி ரேங்க் ஹோல்டர். ஸோ துளசி ஒருவனை காதலிக்கிறா. ஸோ அதனால் ஆல்ரெடி அவளுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. திருமணத்துக்கு முதல் நாள் குடும்பத்தாரால் நிச்சயிக்கப்பட்ட அந்த பையனை விட்டுட்டு காதலித்தவனோட ஓடி போகிறா. அந்த காதலித்தவனு சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. துளசிக்கு முன்பு அவன் 27 பேரை காதலிச்சிருக்கான். ஸோ துளசி முதல்ல காதலிச்சவன் கிடையாது அவன். துளசிக்கு முன்பு பல பேரை அவன் காதலிச்சிருக்கான். ஸோ அவனுக்காக தன்னுடைய திருமணத்தை உதறிட்டு, பெற்றோரை உதறி தள்ளிட்டு துளசி ஓடி போகிறா. ஸோ ஓடி போய் மாதவனோட இருக்கா. ஸோ அந்த ஓடி போகிறவனோட பேர் மாதவன். மாதவனோட இருக்கா. பட் நாட்கள் செல்ல செல்ல மாதவன் இன்னமும் காதலித்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவர் தெரிய வருது. ஸோ தொடர்ந்து அவள் எடுக்கக்கூடிய ஒரு படு பயங்கரமான முடிவுகளும், அவனை காதலாலே எப்படி தண்டிக்கிறா அப்படிங்கிறது தான் கதை. கேட்க ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம். பட் இந்த கதைக்குள்ள ஏகப்பட்ட தொன்மங்கள் புராணங்கள் அப்படி சொல்லலாம், எல்லாத்தையும் அள்ளி தெளித்து படு பயங்கரமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மீரா சாது அவருடைய இந்த புத்தகம் தான் நான் முதல்ல கேஆர் மீராவோட மீரா சாது தான் நான் முதல்ல வாங்கின புத்தகம். அவருடைய ஆராய்ச்சல் புத்தகத்தை முதல்ல பார்த்தேன், இந்த புத்தகத்தை முதல்ல வாங்கினேன். ஆனால் நான் முதல்ல வாசித்தது யூதாஸின் நற்செய்தி, கேஆர் மீராவோட யூதாஸின் நற்செய்தி. அந்த புத்தகத்தை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்கும். ஏன்னா அதுவும் தொன்மங்களின் மீது தொகுக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். யூதாஸ் பைபிளில் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் தொன்மத்தை வைத்து அதற்கு இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணோட காதல், அதே நேரம் வரலாறு, சமகாலம் எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. இந்த கதையும் அப்படியே சொல்லலாம். இதில் வரக்கூடிய புராணங்கள் தொன்மங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏகப்பட்டது. முதல்ல கதாநாயகியோட பேர் துளசி. துளசி காதலன் தன்னை ஏமாற்றுறான், திருமணத்துக்கு பிறகு ஏமாற்றுறான் அப்படின்றத தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துட்டு பிருந்தாவனம் போயிடறான். மதுரா அளவில் பிருந்தாவனம். அங்கே போய் மீராமாயினா மீரா சாது, அது கிருஷ்ணருக்கான, அங்கே கிருஷ்ணர் கோயில் அதிகம். ஸோ பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்கான கோயில்கள் அதிகம். மீரா சாது கிருஷ்ணனையே எண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிச்சை எடுத்து வாழக்கூடிய பெண்மணிகள் அப்படின்னு சொல்லலாம். பிச்சை எடுத்துன்னு சொல்லலாம், அது கோயில் வேலைகளை செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு துறவிகளை போன்ற பெண்கள் மீரா சாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனத்துக்கு பிருந்தா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் துளசி, துளசி செடிகள் நிறைந்த வனம், அதான் பிருந்தாவனம். கதாநாயகியோட பேர் துளசி. இறுதியாக அவள் போய் சேர்ற இடம் பிருந்தாவனம். தன்னுடைய கிருஷ்ணனுக்காக அவனை பழி வாங்குறதுக்காக காத்துக்கிருக்கான்னு சொல்லலாம். ஸோ இந்த துளசியோட கல்யாணம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஆல்ரெடி திருமணம் நிச்சயமாயிருக்கு. ஆனால் அதை உதறி தள்ளிட்டு முதல் நாள் ஓடி போகிறான், கோயிலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாதவனோட ஓடி போகிறான். இது அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா கிருஷ்ணர் ருக்மணி கல்யாணம். ருக்மணிக்கு ஆல்ரெடி திருமணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க சிசுபாலன் கூட புராண கதைகளில். ஸோ அதை உதறிட்டு தான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட ஓடி போயிடுவாங்க. ஸோ ருக்மணி கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிருஷ்ணனுடைய இயற்கையான கதாபாத்திரம் அப்படின்னா கோபியர் கொஞ்சம் ரமணானுவாங்க, பெண்களை காதலித்து கொண்டே இருப்பவன், அவனால் யாரையும் காதலிக்காமல் இருக்க முடியாது. இந்த கதாநாயகனும் அப்படிதான், மாதவன். கிருஷ்ணன் பேர் மாதவன். ஸோ மாதவனாலும் யாரையும் காதலிக்காமல் இருக்க முடியாது. ஸோ அவனே துளசியை காதலிக்கும்போது சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நான் 27 பேரை காதலிச்சிருக்கேன். அது அந்த பெண்கள்லாம் பாவம், அவங்க காதலுக்காக ஏங்குறாங்க, என்னால் அவங்கள காதலிக்காமல் இருக்க முடியாது, என்னால் காதலை யாருக்கும் கொடுக்காமல் இருக்க முடியாது, யார் என்னை நோக்கி காதலுக்காக வந்தாலும் நான் அதை அவங்களுக்கு கொடுப்பேன்
அப்படின்னு. என்ன ஒன்று, துளசி வந்து நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுமே வந்து திருந்திடுவான் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே தான் அது பொய்த்து போகுது. மீண்டும் அவனால் காதலிக்காமல் இருக்க முடியலை. ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா கதையில் ஒரு கதாபாத்திரம் வருது பாமா. புராண கதையில் பார்த்தோன்னா ருக்மணிக்கு பிறகு கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பெண் பாமா. நம்ம கூட ஒரு படமே தமிழில் இருக்குது, பாமா ருக்மணின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். ஸோ பாமாவின் வருகை, அது மாதிரி இங்கே ருக்மணியா துளசி. ஸோ இந்த மாதிரியான தொன்மங்கள். இதை தாண்டி எப்படி வந்து இந்த தொன்மங்கள்லாம் இந்த பக்கம் இருக்குது. மீரா அப்படிங்கிற பேரை நமக்கு தெரியும். இங்கே எப்படி ஆண்டாள் கிருஷ்ணருக்காக காத்திருந்தாங்களோ, வட இந்தியாவில் மீரா கிருஷ்ணருக்காக காத்திருந்தாங்க, ஒரு புகழ்பெற்ற கவிஞர் அப்படி சொல்லலாம். ஸோ அதே அந்த தன்னுடைய கணவனுக்காக மாதவனுக்காக காத்திருக்கக்கூடிய துளசி மீரா மாயியா இருக்கா, மீரா சாதுவா. என்ன ஒன்று, புராணங்கள் அனைத்துலையும் காதல் இருந்துச்சு. இங்கே காதலும் காதலின் பழிவாங்கலும் இருக்குது. இதில் சொல்ல மறந்த இன்னொரு தொன்ம கதை அப்படின்னு பார்த்தோன்னா, பூதனை, கிருஷ்ணனை தாய்ப்பால் கொடுத்து கொல்லணும் அப்படின்னு வரக்கூடிய பூதனை அப்படிங்கிற ஒரு அரக்கி. இங்கேயும் பூதனை அப்படிங்கிற அரக்கியோட ஒரு மாற்று வடிவம், அந்த கதையின் மாற்று வடிவம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும், கதையோட இறுதி அத்தியாயங்களில் வரும். ஸோ இத்தனை தொன்ம கதைகள். இதன் மீது ஒரு பிருந்தாவனம் இன்னைக்கு எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் துறவிகள் என்ன மாதிரி நிலையை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 கிராம் பருப்பு தான் ஒரு நாளைக்கு அலவன்ஸ். அவங்க அந்த கோயிலை தூய்மைப்படுத்துறதுக்கோ, அந்த ஏரியாவை சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கோ, இதுக்கெல்லாம். அதே மாதிரி அங்கே போதைப் பொருட்கள் சரளமாக இருக்குது, கோயில்கள் தூய்மையற்று இருக்குது, பிருந்தாவனம் இந்த வனங்கள் இன்னைக்கு நிறையா வந்துட்டு காணாமல் போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இது அதே மாதிரி அந்த பெண் துறவிகளுக்கு சில பேர் எப்படி ஆசை காட்டுறாங்க. கதையிலே பார்த்தோன்னா ஒரு பூசாரி, நீ இந்த சிறு வயதில் ஏன் இந்த மாதிரி சாதுவாக மாறுற, ஏன் கூட வந்துட்டு நான் அவனை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ சமகால அவலங்கள், அதை தாண்டி வரலாறு போகிற போக்கில் கதையில் வருது. எப்படின்னு பார்த்தோன்னா, முகலாய பேரரசர்களில் இரு பெரும் துருவங்களாக வந்து அக்பரையும் அவுரங்கசீப்பையும் சொல்லலாம். இங்கே பார்த்தோன்னா பிருந்தாவனத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு மானியம் கொடுத்து அதை கட்ட சொன்னவர் பார்த்தோன்னா அக்பர், அதோட சில பகுதிகளை இடித்தவர் பார்த்தோன்னா அவுரங்கசீப். ஸோ முகலாய மன்னர்களில் அக்பர் ஒரு எண்டு, மத நல்லிணக்கம். அவுரங்கசீப் மத பற்றிணைந்தவர், இரு பெரும் துருவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வரலாற்று பின்னணி. ஸோ வரலாறு, சமகால அவலம், புராணங்கள், தொன்மங்களை சுற்றிய கதை. அதில் ஒரு பெண்ணின் காதல். என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த பெண் காதலால் பழிவாங்கிறா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அற்புதமான கதை. இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாவல் வந்து ரொம்ப ஒரு குட்டியான நாவல் தான், ஒரு 2 மணி நேரத்தில் வாசிச்சலாம். முதல் வாசிப்பிலே இவ்வளவுமே புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே இல்லை. எனக்கு வாட்சி முடிக்கும்போது இந்த கதை எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சு, இது ஒரு திருப்தியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பொறுமையாக அந்த கதையை அசை போடும்போது, மனசுக்குள்ளே போட்டு அப்படியே அசை போடும்போது, இதுக்குள்ளே இவ்வளோ லேயர் இருக்குது. எப்படி யூதாஸின் நற்செய்தி பெண்ணோட காதலை சொல்லுது, எமர்ஜென்சி காலத்து கதையை சொல்லுது, அதில் சிக்குண்ட வாக்குமூலம் கொடுத்த நபர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், வாக்குமூலம் பெற்ற சித்திரவதை செய்த போலீஸ்காரர்களுடைய காவலர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், இதுக்குள்ளே ஒரு பெண்ணின் காதல். ஸோ இப்படி இருக்கும். அதே தான் இங்கே அந்த அப்பட்டமாக வந்து அப்படியே ரொம்ப அழகாக கிருஷ்ணன், அவனால் யாரையும் காதலிக்காமல் இருக்க முடியாது, கிருஷ்ணரால் எல்லாரையுமே காதலிக்க முடியும், காதலுக்காக யார் போயினாலும் காதலிக்கக்கூடியவன், அவனுடைய ஒரு நிலை ஒரு பக்கம். இந்த பக்கம் அதே நேரம் இந்த பெண்களுக்கு கிருஷ்ணன் தான் ஒரே காதலன். இந்த பெண்கள் யாரும் கிருஷ்ணனை தவிர பல பேரை காதலிக்கலை. ருக்மணியோ பாமாவோ புராணத்தில். இந்த கதையின்படி பார்த்தோன்னா துளசியோ அந்த மாதவனை மட்டும்தான் காதலிக்கிறாங்க. அப்போ அவங்களால எளிதாக கடந்து போக முடியல. மாதவன் பல பேரை காதலிக்கக்கூடியவன் அப்படின்னு எளிதாக கடந்து போக முடியல, பழி வாங்குறாங்க. ஸோ இத்தனை லேயரையும் முதல்ல வந்துட்டு பொறுமையாக மனதுக்குள்ளே அசை போடும்போது தான் புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி நிறைய துணை கதாபாத்திரங்கள். ஏன்னா முதல்ல அவளுக்கு துளசிக்கு நிர்ணயிக்கப்பட்ட மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்தோன்னா வினயன்னு ஒரு பையன், அவன் கடைசி வரையும் திருமணம் ஆகாமலே இருக்கான். ஸோ அது ஒரு பெரிய இதாக சொல்லியிருக்க மாட்டான், கதையோட்டத்தில் வரும். பட் ஒரு அழுத்தமான இம்பேக்டை கிரியேட் ஆகும். இவளுக்காக இன்னமும் அவன் கல்யாணம் பண்ணாமலே இருக்கான், இப்போ சந்தோஷமாக கடைசியாக சொல்கிறான், மாதவனோட உன்னை சேர்த்து வைக்க வந்தான் கேட்குறான். அவனுக்கு துளசி நல்லா இருந்தால் போதும், அதான் அவனுடைய ஒரே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல கட்டங்கள், காதலின் பல்வேறு வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாண்டி இன்னும் வந்துட்டு கேஆர் மீராவோட சூரியனை அணிந்த பெண், தேவதையின் மச்சங்கள் கருநீலம், இந்த மாதிரி கதைகளும். ஏன்னா இதுக்குள்ளே என்ன மாதிரி புராணங்கள் இருக்குமோன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இதை வேற ஒரு லேயரில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மடத்தனமான கதைன்னு சிம்பிளாக சொல்ல முடியும். ஏன்னா துளசி ஒரு ஐஐடி ரேங்க் ஹோல்டர். மாதவன் தன்னை ஏமாத்தலான்னு தெரிஞ்ச கணத்தில்
மாதவனை விட்டுட்டு எவ்வளவோ புத்திசாலித்தனமான முடிவுகளை அவர் எடுத்திருக்க முடியும். ஒரு ஐஐடி ரேங்க் ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, நீட்டாக வேலைக்கு போயிருக்கலாம். அவருடைய அப்பா சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தவர், அவர் வழியாக மாதவன் மேல் நடவடிக்கை எடுத்துக்கலாம், அல்லது இவருடைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிச்சிருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் அவள் இந்த ஒரு துறவியாக மாறி போகிற கதையின் இறுதியில் அவள் செய்யக்கூடிய சில காட்சிகள்லாம் முட்டாள்தனமாக காட்சி அளிக்கலாம். இது வேற ஒரு பார்வையிலேருந்து பார்க்கும்போது இது என்னடா அது, இது கதையாது, ஒரு ஐஐடி ரேங்கோட எப்படி வாழ்க்கையை ஒரு சீரமைச்சிட்டு போயிருக்கலாம். பட் அப்படின்னா அது வந்து ஒரு பெண்ணுரிமை கதை மாதிரி போயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக போயிருக்கும். ஒரு பெண் அவளுக்கு ஏற்பட்ட பாதிப்புலேருந்து விலகி எப்படி மீண்டு வந்தாள், இது போன்ற கதைகள் சமூகத்தில் நிறையா இருக்கும். பட் அந்த காதலாலேயே காதலனை தோற்கடிக்கும் பழிவாங்கக்கூடிய கதையாக மீரா சாதி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக முதல் ரீடிங்கில் வாசித்து முடித்த காலத்தில் நான் இவ்வளோ மீனிங்காக புரிஞ்சுக்கிட்டேன்னா கிடையாது. பொறுமையாக மென்மையாக அதை அசை போடும்போது இவ்வளவுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு நாவலாக இருக்குது. வாட்ச் பாருங்கள், குட்டி நாவல் 2 மணி நேரத்தில் முடிச்சலாம், சுவாரஸ்யமாக இருக்கும். வாட்சிருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. நிறையா புத்தக திருவிழாக்கள் பற்றியும் புத்தகங்கள் பற்றிய அறிமுகங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.